ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நச்சுன்னு 4 சினிமா செய்திகள். முதல்ல நம்ம பார்க்க போறது தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் தான். மணிரத்னம் இயக்கத்துல ஏஆர் ரகுமான் மியூசிக்ல கமல், சிம்பு, த்ரிஷா நடிச்சு ஜூன் 5ஆம் தேதி வெளியாக காத்துட்டு இருக்கு தக் லைஃப். இந்த படத்தோட ஜிங்குச்சாம் பாட்டு 2 வாரங்களுக்கு முன்னாடியே வெளியாகி இப்ப வரைக்கும் ஹிட் அடிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த படத்தோட 2 நிமிஷம் ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. கமல் வெர்சஸ் சிம்பு தான் படத்தோட ஒன்லைன். ட்ரெய்லரை பார்க்கும்போது சிம்புவை கமல் சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்க்குறாரு. 2 பேருமே ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. இப்படி இருந்த இவங்க 2 பேருமே எப்படி எதிரியா மாறுறாங்கன்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். இனிமே நான் தானே சிம்பு சொல்றாரு, வா பார்த்துக்கலான்னு கமல் சொல்றாரு. இடையில அவன் பார்த்துக்குவான்னா அப்ப நான் எதுக்குன்னு நாசர் உள்ள வராரு. ஆக மொத்தம் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தெரியுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நாயகன் படம் எப்படி ஒரு பிரமிப்பா இருந்துச்சோ அதே உணர்வை இந்த ட்ரெய்லர் நமக்கு கொடுக்குது. நச்சுன்னு 4 சினிமா செய்திகள்ல அடுத்து நம்ம 3 படங்களோட விமர்சனத்தை பத்தி தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். மே 16ஆம் தேதி வெளியான 3 படங்களுக்கும் என்ன ஒத்துமைன்னா 3மே காமெடியனா இருந்து ஹீரோவா ஆனவங்க படம் தான். சந்தானம், யோகி பாபு, சூரின்னு 3 பேருமே ஒரு காலத்துல காமெடி ட்ராக்ல வெளுத்து வாங்கினவங்க தான். அந்த வரிசையில முதல்ல பார்க்க போறது சந்தான நடிப்புல வெளியாகி இருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை பத்தி தான். ஏற்கனவே தில்லுக்கு துட்டு, டிடி ரிட்டர்ன்ஸ் படங்கள்ல நாயகனா நடிச்ச சந்தானம் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கிறாரு. படத்துக்குள்ள ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும்? அதுதாங்க கதை. காஞ்சனா, அரண்மனை படங்கள் வந்ததுக்கு அப்புறமா பேய் படங்கள் காமெடியா மாறிட்டு வருது. அதுவும் காமெடி பண்றவங்களே ஹீரோவா நடிச்சா எப்படி இருக்கும்? இந்த படத்தோட கதை என்னன்னா, பிரபலமான யூடியூபர் விமர்சகரான சந்தானத்தை ஹிட்ச்காக் இருதயராஜ்னு ஒரு ஹாரர் படத்தை பார்க்க அழைக்கிறாங்க. அவர் தனது காதலி, அப்பா, அம்மா, தங்கச்சின்னு குடும்பமா தியேட்டருக்கு போறாரு. படம் பார்க்க தொடங்கினதுக்கு பின்னாடி தான் தெரியுது விமர்சனம் அப்படிங்கிற பெயர்ல படங்களை கிரிட்டிசிசம் பண்ற சந்தானத்தை பழிவாங்க பின்னப்பட்ட சதிதான்னு. அந்த சைகோ கொலைகாரங்க கிட்ட இருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்த சந்தானம் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. குரூஸ் சொகுசு கப்பல், தீவு பங்களான்னு கதைக்களம் மாறி மாறி டிராவல் பண்ணாலும் பார்த்து பழக்கப்பட்ட சீன் மாதிரி தான் உணர வைக்குது. வழக்கம் போல சந்தானம், மொட்டை ராஜேந்திரன் கூட்டணி தியேட்டரை கலகலப்பாக்குது. இதுல செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன் வர காட்சி ரசிக்க வைக்குது. மொத்தத்துல சந்தானம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்லுது. தொடர்ந்து தரமான கதையை தேர்ந்தெடுத்து அதுல நல்ல நடிப்பையும் கொடுத்துட்டு வராரு நடிகர் சூரி. மாமன் படம் மூலமா ஃபேமிலி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ற முயற்சியில இறங்கி இருக்காரு நம்ம சூரி. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம தவிக்கிற அக்காவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு தம்பி சூரி. அக்காவுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறதுனால அந்த குழந்தை மேல ஒட்டுமொத்த பாசத்தையும் கொட்டி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு தாய்மாமனான சூரி. அதீத பாசத்தால குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனைகளையும் அதை எப்படி திணறி சமாளிக்கிறாரு சூரி அப்படிங்கிறது தான் கதை. படத்தோட ஸ்கிரீன் பிளே பக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க சென்டிமெண்ட் வித் காமெடி ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா செகண்ட் ஆஃப் ஓவர் சென்டிமெண்ட் ஆனதுனால கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலா ஓவர் பாசம் வைக்கிறதாலையும் அதனால வர பின் விளைவுகளையும் அதை எப்படி சமாளிக்கிறது, அதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறதையும் தான் இந்த படம் நமக்கு சொல்லியிருக்கு. சூரிக்கு அக்கா பையனா வர லட்டுங்கிற கேரக்டர் நிஜமாவே லட்டு தாங்க. ரொமான்டிக் சீன்ல சூரி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது சாங்ஸ்ல தெரியுது. மொத்தத்துல வீக்கெண்ட்ல ஃபேமிலியா எங்க போலாம்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு இந்த படம் ஒரு நல்ல ட்ரீட். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு யோகி பாபு ஹீரோவாக களமிறங்கி இருக்கும் படம் தான் ஜோரா கையை தட்டுங்க. மேஜிக் எக்ஸ்பர்ட்டான தன்னோட அப்பா கிட்ட இருந்து அறகுறையா மேஜிக் வித்தைகளை கத்துக்கிட்டு மேஜிக் ஷோ நடத்தி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு நடிகர் யோகி பாபு. அப்படி ஒரு ஷோல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறமா நிறைய அவமானங்கள் அப்படின்னு வாழ்க்கையே சூனியமாயிடுது. அந்த ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு செக்ஷுவல் ஹராஸ்மெண்டால கொலை செய்யப்பட அந்த கொலையாளிகளை கண்டுபிடிச்சு மேஜிக் வித்த மூலமாவே தண்டனையும் கொடுக்கிறாரு யோகி பாபு. ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் கொலையாளிகள்னு துரத்த யோகி பாபு தப்பிச்சாரா சிக்குனாரா அப்படிங்கிறது தான் கதை. ஒரு கதையா பார்த்தா இது யோகி பாபுவுக்கு வித்தியாசமான கதையா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவ்ல பல இடங்கள்ல தடுமாற்றம் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. மலையாள இயக்குனர் வினிஷ் மில்லினியம் கதையை கரெக்டா தேர்வு செஞ்சாலும் திரைக்கதையில ஏதோ தடுமாற்றம் இருக்கிறதுனால படத்துக்கு அது மைனஸாவே அமைஞ்சிடுதுங்க. கதைக்கு பெரிய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா யோகி பாபு தான். வெகுளித்தனமான நடிப்புல அசத்தி இருந்தாலுமே ஜோரா கையத்தட்ட முடியாம தான் தியேட்டரை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கு. இதே போல வேற நச்சுன்னு 4 சினிமா செய்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Radha.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.